மார்ஷல். தேமுதிகவினுடைய நிறுவனரும் அந்த கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய உயிரிழப்பு என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பேர் இழப்பாகும். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரத்தில் அந்த தொண்டர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சி என்பது கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. தேமுதிகவினுடைய தலைவராக அவர் கட்சியை தொடங்கிய பிறகு மிக வேகமாக தனது கட்சியை அவர் வளர்த்தெடுத்தார். பல்வேறு நிலைகளில் அரசியல் தலைவர்களோடு, குறிப்பாக அதிமுகவோடு பல்வேறு தேர்தலை கூட்டணியில் இருந்து சந்தித்து பல்வேறு வெற்றிகளை கண்டு எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தில் அவர் இருந்து பல்வேறு நிலைகளில் தனது வெற்றியை ஈட்டியக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அந்த தொண்டர்கள், அந்த இயக்கம் இன்றைக்கு இழந்திருக்கிறது. உண்மையிலேயே மக்களோடு எப்பொழுதுமே கனிவான பேச்சு, மக்களுடைய துயரங்களை துடைக்கக்கூடிய, மக்களுக்கு வேதனை என்றால் அதற்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். அவர் ஆகஸ்ட் 1952 25 பிறந்திருக்கிறார். திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, பல்வேறு நிலைகளில் தனித்துவத்தை, தனி முத்திரையை பதித்த ஒரு தலைவர் விஜயகாந்த். 2006 முதல் 2016 வரை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும், 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும், குறிப்பாக மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய அந்த முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பல்வேறு நிலைகளில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து அவர் செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அவருடைய இழப்பு என்பது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு பேரிழப்பு. அவரது மனைவி பிரேமலதா அண்மையில் கடந்த வாரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு அவருடைய கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில், அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அவரை பொதுச் செயலாளராக அறிவித்தார். அவர்களுக்கு குறிப்பாக விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவிற்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என்கிற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில், குறிப்பாக நடிகராக, தயாரிப்பாளராக, அரசியல்வாதியாக, சிறந்த மனிதராக கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அதே போன்று மதிப்புறு முனைவர் பட்டம் 2011 பெற்றிருக்கிறார். கலைமாமணி விருது 2001 பெற்றிருக்கிறார். புரட்சி கலைஞர், கேப்டன் என அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். விஜயகாந்த் என்பது அவர் புனைந்து கொண்ட ஒரு பெயர். விஜயராஜ் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய ராமானுஜபுரம் என்கிற சிற்றூரில் பிறந்தவர். இளமையிலேயே திரைப்படத்துறையின் மீது மீறாத ஒரு காதல், அன்பு கொண்டதால் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு மோகத்தால் அவர் திரைத்துறையில் வந்து தனது சாதனைகளை காட்டியிருக்கிறார். குறிப்பாக தொடக்க காலத்தில் தனது தந்தை நடத்திய அந்த ஒரு அரிசி ஆலையில் தான் தனது சிறு வயது பணிகளை அவர் தொடங்கி இருக்கிறார். அதன் பிறகு பிரேமலதா என்பவரை மனம் செய்து கொண்டார். குறிப்பாக 1990 பிரேமலதாவை அவர் மனம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அவருடைய அரசியல் வாழ்க்கை என்று பார்க்கிற போது 1993 தமிழகத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். பலர் வெற்றி பெற்றார்கள். அந்த பின்புலத்தில் தான் அரசியல் மீது அவருக்கு ஆர்வம் வருகிறது. 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அந்த அரசியல் இயக்கத்தை அவர் தொடங்குகிறார். அதனுடைய நிறுவன தலைவராக பொறுப்பேற்கிறார். ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்த ராமு வசந்தன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். 2006 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில், குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக அவர் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைகளில் பல்வேறு சரித்திரங்களை, குறிப்பாக சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக பல்வேறு நிலைகளில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடிக்கடி இந்த போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்றிருக்கிறார். உடல் வலி, முதுகு வலி, கால் வலி, அதே போன்று பல்வேறு நிலைகளில் உடல்நிலை குறித்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட கடந்த 14 அளவில் போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேயாட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று 1 வாரத்து காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர் உடல் தேறி
வந்தார். அதன் பிறகுதான் செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது கூட்டப்பட்டது. அதே போன்று 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுதியில் இன்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் அவருடைய கட்சிக்கு அதாவது பெரும்பான்மையான இடம் கிடைத்து எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது தமிழக மக்களால். 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் நல அந்த கூட்டணிக்கு செல்லுகிறார். அங்கு அவருக்கு பெருவாரியான இடங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து திரைப்படத்துறையில் அவர் பல்வேறு சாதனைகளை படைக்கிறார். குறிப்பாக கஜா விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் மாற்றி வைத்துக் கொள்கிறார். பல்வேறு திரைப்படங்களை அவர் தயாரிப்பு செய்கிறார். 1928ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் திரைப்படங்களில் அவர் நடிக்க தொடங்குகிறார். தமிழ்நாட்டின் முன்னணி நடிகராக ஒருவராக அவர் பெயர் பெறுகிறார், வளர்ச்சி அடைகிறார். குறிப்பாக 156 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். 1991ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்கிற படம் 100வது படமாக வெளிவந்தது. பல்வேறு நிலைகளில் அவருக்கு வெற்றியை ஈட்டு தந்ததோடு அவருக்கு பெயருக்கு பின்னால் விஜயகாந்த் என்கிற பெயருக்கு முன்னால் அடைமொழியாக கேப்டன் என்கிற அந்த பெயரை அவருக்கு பெற்றுத்தந்த ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் என்கிற அந்த பெயர் அமைகிறது. அதனுடைய ஒரு சிறப்பு பெயராக அவர் பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேமுதிகவுடைய தொண்டர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். மேட் மருத்துவமனையில் இருந்து பாதுகாப்போடு ஆம்புலன்ஸ் மூலமாக சாலிகிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அங்கு இருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்தவர்கள், தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள், நடிகர்கள், அதே போன்று தேமுதிகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என கண்ணீர் விட்டு அந்த இல்லத்தின் முன்பாக கதறுகிறார்கள். ஏனென்றால் தன்னை சார்ந்தவர்கள் எப்போதுமே அரவணைத்து செல்லக்கூடிய, அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய இழப்பு என்பதை அந்த தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு என்பதை அவர்கள் தங்களுடைய இதயத்தில் இருந்து வரக்கூடிய வழியாக கண்ணீராக அவர்கள் சிந்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரத்தின் உச்சத்தில் அந்த தொண்டர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தினரும் திரைத்துறையினரும் தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே தனது எளிமையான அந்த காட்சி, அதே போன்று கம்பீரமான நடிப்பு போன்றவற்றால் தமிழக மக்களை, ரசிகர்களை, தனது தொண்டர்களை கட்டி இழுத்து சென்ற ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். திக என்கிற ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கி, குறிப்பாக இந்த அரசு ஆளுகிற அரசு அவருடைய கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து அதனை குறைத்த போதும் கூட அதற்கும் அவர் அஞ்சாமல் தொடர்ந்து அந்த இடத்திலேயே அவருடைய அந்த அலுவலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு நிலைகளின் முனைப்போடு மக்களுக்காக எப்படியாவது நல்ல அரசியல் தலைவர்களோடு கூட்டணியில் இருந்து செயல்பட வேண்டும் என்கிற நிலையில் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து செயல்பட்ட ஒரு தலைவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து கூட்டணி என்றால் அவர்களோடு வைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் இருந்து செயல்பட்ட ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள், அந்த குடும்பம், தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் என அனைவருமே இழந்திருக்கிறார்கள். அனைவருமே தங்களால் அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தற்போது அவரது இல்லமாக இருக்கக்கூடிய சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. அவர் இல்லத்தில் தண்ணீர் மல்க தொண்டர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை அந்த போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மூச்சு திணறல் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை, வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் அவரது இல்லத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டார்கள். அங்கும் தொண்டர்கள் குவிந்து வந்தார்கள். இந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து அவர் உயிரிழந்தார் என்கிற செய்தியை அறிவித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆழ்ந்த ஒரு இரங்கலையும் ஆழ்ந்த கண்ணீரையும் தங்களுடைய வேதனைகளையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்படும். அதன் பிறகு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்கு மக்கள் உடைய அஞ்சலிக்காக அவரது உடல் கொண்டு வரப்படுவதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவருடைய உடலுக்கான அந்த இறுதிச் சடங்கு என்பது நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர்.